வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இன்றைக்கி அமாவாசை. நான் காலையில் பார்த்துட்டேன் அமாவாசைன்ட்டு. சார் வணக்கம் சார். கீரை இருக்குது சார் நம்மக்கிட்ட? வேலை ஆயிடுச்சா? சரி. இன்றைக்கி பார்த்து அகத்திக்கீரை எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் உருளைக்கிழங்கு என்ன வாங்கிட்டு போனேன் வீட்டுக்கு. அமாவாசைலாம் டக்குன்னு நான் கூட சிக்கன் ஒன்றா பண்ணிடலாம். புதன்கிழமை வச்சுமே நான் சாப்பிடல, வெறும் இதுதான் குழம்பு சாப்பிட்டு ஊருக்காக வச்சு சாப்பிட்டேன். சரி, ஓகே. அந்த மருமக இளநீர் கேட்டிருந்தாங்க. இந்த ரோடு போய் வந்துருக்கு இளநீர். காலையில் வந்து இளநீர் நான் தான் சொன்னேன், நம்ம தேடி போகிறப்ப நம்மளுக்கு எனக்கு எதுவும் கிடைக்காது. அங்கே ஒரு கடை இருக்குது லாஸ்ட், அங்கே போய் இளநீர் வாங்கணும். இங்கே மட்டும் எல்லாம் கன்ஃபார்மாக இருக்கும், நம்பி வரலாம். இங்கே பாருங்கள், 30, 35, 40, 50 ரூபா இல்லைன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஒரு இளநீர் வந்து ஒரு நல்ல இளநீர், பெரிய இளநீர்னா 50 ரூபா. தண்ணி கொஞ்சம் நிறைய இருக்கும், சில சமயம் வழுக்க இருக்காது. இப்போ நான் அடுத்த வாரம் திருவண்ணாமலை போகிறேன் இல்லையா, அங்கே கிரிவல பாதை இளநீர் விற்பாங்க, காமிக்கிறேன் பாருங்கள். 10 ரூபா 5 ரூபா, 10 ரூபா 5 ரூபா. சின்னதாக இருக்கும், தண்ணி நிறைய இருக்கும். அப்படியே ரோடு ஃபுல்லாக விற்றுட்டுருப்பாங்க. நான் கண்டிப்பாக அதை காமிக்கிறேன் பாருங்கள். உங்கள் ஊர்லலாம் இளநீர் என்ன ரேட்டு? கிராம சைடில் வந்து விலை கம்மியாக இருக்கும் இல்லையா? இங்கே குறைஞ்சது 30 ரூபா ஸ்டார்ட் ஆகுது. 30லேருந்து 50, 55, 60 அது மாதிரி இருக்கும். ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. எனக்கு இளநீர் செட் ஆகாது. சாப்பிட்டேன்னா பயங்கரமாக தலைவலிக்கும் எனக்கு இளநீர். கடை கூட்டத்துக்கு டயர்டாகிடுது நம்ம வண்டியில் போகிறதுக்கு. எனக்கு சூரி பாத்ரூம் போயிட்டியா? ஃபோன் பண்ணுறியா? ஓகே ஓகே ஓகே. சரி சரி, குளிப்பாட்டோம். மோட்டர் ரூம் வச்சு தம்பி குளிப்பாட்டி முடிச்சாச்சு. அடுத்து என்ன டிஃபன் தான் பண்ணோம். கால் வலிக்குது. என்னங்க பண்ணலாம் நைட்டாக சொல்லுங்கள். போட்டு 2 நாள் ஆகுது, அப்போட வலிக்கிட்டு இருந்தேன் கால். ஏன்னா புளி காய்ச்சல் எதனா போடலாமா? அப்பா, நேற்று ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. சிஸ்டராக பிரதாரத்தில் ஆனந்தம் இன்னும் ஞாபகம் இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க, நான் அன்பாக தான் சொல்கிறேன். வாக்கிங் போங்க, உடம்பு வெயிட்டு கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லிக்கிறாங்க. போனோம் பிரதர், போனோம். மாய் என்ன பண்ணுறேன்? இட்லிக்கு என்ன சட்னி? தோசை இட்லி எதுவும். சூரிய குளிப்பாட்டு வந்தேன். இது எங்கே பாருங்க, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை பொரியா இல்லையா? கருவேப்பிலை போட்டு ஒரு துவையல் பண்ண போகிறாங்க. எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. காஃபி மட்டும் கொடுப்பாங்க. இப்போ காஃபி சாப்பிட்டா ஒரு டக்குன்னு பசி ஆடுங்க. துவையல் பண்ணி உப்பு 10 நிமிஷம் ஆகும். ஒரு காஃபி சாப்பிட்டா போதும். நான் வந்து காஃபியில் வரேன், அடிக்கடி காஃபி சாப்பிடுவேன். கொடுத்துறேன். பின்னாடி பார்த்தீங்களா, வாஸ்துன்னு கூட சொல்லலாம். ஒரு உள்ள பாருங்கள், தட்டினா கூட பாருங்கள், அழகாக இருக்குங்க. இது வாஸ்து கூட சொல்லலாம். இதை பார்த்தா மனசு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லிட்டு என் பையன் ஆன்லைன் ஆர்டர் பண்ணான். இதோட விலை என்ன வாங்கி ஒரு பிரதர் கேட்டிருந்தாரு. 600 ருபீஸ் பவுல். அப்படியே சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இந்த கேமரா காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஓடு ஒரு ஃபைட்டர் மீன் வந்து ஆக்சிஜன் தேவையில்லை, அது பாட்டு கிடக்கும் ஃபுட்டு போட்டால். நல்லா இருக்குங்களா? கீழே கூழாங்கல். இது ஒரு மேலே வந்து மணி பிளான்ட் வச்சுட்டு ஒரு வாஸ்துன்னு வச்சிங்களேன், ஒரு நம்பிக்கை தான். இவரும் வாஸ்து பகவான் தான். இவர் என்ன சொல்லுவாங்க, இவரை செயின்ட்டு புத்திஸ்ட்டு சொல்லுவாங்க. போதி, எனக்கு பொறுத்தவரைக்கும் போதி தர்மர். ஓகே, எல்லாம் எங்கள் ஒய்ஃபோட கைங்கறி. இதெல்லாம் துளசி அந்த விநாயகர் எல்லாம் வச்சுட்டு. ரைட், ஓகே. பால் சூட்டை வச்சுன்னா கொஞ்சம் தேங்காய் சட்னி பண்ண போறியா? இல்லை இதுதான் புதினா சட்னி பண்ண போகிறேன். சரி, காஃபி போடு. தேங்காய் சட்னி என்ன பண்ணுறேன்? வாங்க காஃபி சாப்பிட்லாம். காஃபி சாப்பிட்டு டிஃபன் ரெடி பண்ணிவிட்டு தம்பி கொடுத்துட்டு கொஞ்சம் வெளியே போன வேலை இருக்குது. போகலாமா வேணாமா, டயர்டாகவே இருக்குது.
உடம்பு வெயிட் ஆகின்னு ஒருத்தருக்கு அதான் டயர்டு. மா நீ குடிக்கல காஃபி? காஃபி சாப்பிட மாட்டாங்க. இன்றைக்கி அமாவாசை. மத்தியானம் என்ன சமையல் எல்லாம் பிளான் பண்ணோம்ல. நீங்கள் அமாவாசை இல்லைன்னு வச்சிங்களேன் டக்குன்னு ஓடி 50 ரூபாய்க்கு. நேற்றுக்கு நான் இங்கே சாப்பிட்டேன், சாப்பிடவே இல்லை. நேற்று மீன் சாப்பிட்டாங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். நேற்று இன்றைக்கி விட்டுறேன், நாளைக்கு நான் சாப்பிடுவேன். இந்த பொண்ணு காஃபி எடுத்து கொஞ்சம் குடிக்கிறியா? இந்த கொஞ்சமாக குடி. எம்டி ஸ்டமக்கில் காஃபி சாப்பிட மாட்டாங்க. ஓகே, டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. இந்த கிளைமேட்டில் அப்படி உட்காந்து ஒரு 10 நிமிஷம் கண்டினியூ உட்காந்தாலும் தூக்கம் வர மாதிரி இருக்குது. ரைட், ஓகே. இப்போ வந்துடுத்து ஷெட்யூல்டு. இங்கே பாருங்கள். தேங்க்யூ. நீ சாப்பிடு ஃபஸ்ட்டு. இருங்க, ஊற்றிட்டு இருக்கேன் சார். இந்த தேங்காய் நீங்கள் தண்ணியாக தானே கேட்பீங்க. ஆக்சுவலாக இது வெறும் தேங்காய் பச்சை மிளகா போட்டிருக்கதால தண்ணி ஊற்றினா நல்லா இருக்காது. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அரைச்சிருக்கேன். சாப்பிடுங்க. இது புதினாவும் கொத்தமல்லி கருவேப்பிலாம் போட்டுருக்கேன். வாங்க சாப்பிட்லாம். நான் ஒரு நாள் டயர்டாக இருந்துச்சுன்னா அவங்க சுட்டு தருவாங்க, அவங்க டயர்டாக இருந்தால் நான் சுட்டு தருவேன். மொத்தம் 2 பேரும் சுட்டு மாற்றி மாற்றி சாப்பிடுவோம். இப்போது மருமலத்தின் மேலே கொடுக்கணும். இப்போ கொடுத்துருந்துறவன் சாப்பிட்டு கீழே போய் தம்பி கொடுக்கணும், மேலே போய் மருமலை கொடுக்கணும். தோசை எனக்கு கனமாக சுடு. மெலிசா வேண்டாம், நல்லா இருக்குது மெலிசா. தோசை எனக்கு கனமாக சுடுன்னு. கல் தோசை. எனக்கு தோசை மெலிசா தான் முடியாது, கொஞ்சம் கனமாக இருக்கணும். அவங்க துவையல் பண்ணியிருக்காங்க, தேங்காய் சட்னி பண்ணியிருக்காங்க. துவையல் வந்து என்னோட நல்லா பண்ணுவாங்க. பட் நான் பண்ணால் வீடியோ போடுவேன். அவங்க பண்ணுறப்ப தெரியாது, அப்படியே உட்காந்து நான் ஃபோன் நோண்டினேன். வாங்க சாப்பிட்லாம். மாய், துவையல் சூப்பர். என்னோட நல்லா பண்ணியிருக்கேன், செம்மையாக இருக்கு. தோசை கொஞ்சம் கனமாக சுட எனக்கு செம்மையாக பண்ணியிருக்காங்க. நான் பண்ணுறதும் நல்லா பண்ணியிருக்காங்க. சில பேருக்கு சிலது நல்லா பண்ண வரும். எனக்கு தான் துவையல் நல்லா பண்ண வரும்னு நினச்சா என்னோட நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த சாப்பிட்டு பாரு. சாப்பிடுங்க. ஒரு வாங்கி பாரு, சாப்பிட்டு பாரு. இப்படி எப்படி இருக்கு? நல்லா இருக்குன்னு சொல்லணும். சூப்பராக இருக்குது. எனக்கு கனமாக சுடு தோசையை 2 தோசை எடுத்துன்னு விட்டாங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. நம்ம சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் செஞ்சவங்களுக்கு மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். உண்மையிலே சூப்பராக இருக்கு மொய் பண்ணது. தேங்காய் சட்னி சாப்பிட்லையே. தேங்காய் சட்னி வந்து நான் வந்து உடச்சதில் போடுவேன், உடச்சல் நான் போட மாட்டாங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதுவும் நல்லா இருக்கு. தேங்காய் சட்னி நல்லா இருக்கு. நான் கொஞ்சம் வசதிதானா கைக்கு ஒரு தங்க வளையல் போடுவேன். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு.